ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். அது வந்து கடலைப்பருப்பு வச்சு ஒரு மோத்திச்சூர் லட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ரவலை மோத்திச்சூர் லட்டு செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு வச்சு ஒரு கப்பு கடலைப்பருப்பு வந்து நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வடகறிக்கு செய்கிறோமே அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். குறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெய் வந்து நான் ஆல்ரெடி காய வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது மாதிரி குட்டி குட்டியாக தட்டை மாதிரி தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப வேக வேண்டாம், வேகாமல் இருக்கக்கூடாது. மீடியமாக வெந்து எடுத்து வச்சு நம்ம திருப்பி மிக்ஸி ஜாரில் போடணும். அதனால ரொம்ப கருக வேண்டாம், மீடியமாக வேக வச்சு எடுத்துட்டால் போதும். இந்த கலர் வந்தால் போதும். இது வந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கணும். அதனால் ஒரு பேனில் வந்து 1 கப்பு அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சர்க்கரை கரைஞ்சி 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க ஸ்ட்ரிங் பதம், ஒரு லைன் ஸ்ட்ரிங் பதம் வரணும், அது வரைக்கும் கொதிக்கணும்னு. அதனால் 15 மினிட்ஸ் விட்டால் அது நல்லா வந்துடும். இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பு மாவை கொஞ்சம் கையில் இது மாதிரி பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். பீஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திருப்பி இதை பவுட்ரு பண்ணோம். இது மாதிரி கட் பண்ண பீஸை ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிக்கூடாது. நம்ம லட்டு பிடிக்கிறோம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பல்ஸ் மோடில் போட்டு இது மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் கொதித்து விட்டால் போதும். இல்லைனாக்கா 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது வரைக்கும் கொதித்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரிங் வந்தால் போதும். அது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, இப்போ ஜாரில் நம்ம இந்த பவுட்ரு பண்ணாங்களே அது போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கருக வேண்டாம். ஒரு சும்மா அந்த நெய் ஃப்ளேவருக்கு எல்லா பக்கமும் கடல் பருப்பு மாவில் ஃப்ளேவர் இதாகணும். அதனால் கொஞ்சம் நெய் தாராளமாக போட்டு நம்ம இது மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். அந்த சுகர் சிரப்பெல்லாம் எல்லா கடலைப்பருப்பு மாவில் மிக்ஸ் ஆகணும். ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பில் வேகும்போது கடலைப்பருப்பு மாவு கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் லட்டு சாப்பிட. அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சுகர் சிரப்பு எல்லா கடலை பருப்பு மாவுலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வாட்டர்மெலன் சீட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விடலாம். இதை ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் இந்த லட்டை பிடிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். கலர்ஃபுல்லான லட்டு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அது பாருங்கள், நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், பெருசு வேணால் பெருசு, சின்னது வேணும் சின்ன, உங்களுக்கு எப்படி வேணும் பிடிச்சி வச்சுருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். யாராவது விருந்தாளி வராங்கன்னா ஒரு நாள் பிஃபோராக இதை நம்ம செஞ்சு வச்சுன்னா பன்னாள் சாப்பாடு பண்ணி வரும்போது இந்த மோத்திச்சூர் லட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு பரிமாறக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். Thank you.